திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் மழை வெள்ளத்தால் சேதமான சாலை சீரமைக்கப்படாததால் வரும் பொங்கல் திருநாளை கருப்பு தினமாக அனுசரிக்க கிராம மக்கள் முடிவு செய்துள்ளனர். பொன்னேரியை அடுத்த அத்திமஞ்சேரி ரெட்டிப்பாளையம் பகுதியில் கடந்த மாதம் பெய்த கனமழை காரணமாக ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பொன்னேரி சாலை துண்டிக்கப்பட்டது. இதனால் சோமஞ்சேரி, கொளத்தூர் உள்ளிட்ட 10க்கும் அதிகமான கிராமங்களைச் சேர்ந்தவர்களுக்காக அத்திமஞ்சேரி பொன்னேரி இடையே படகுகள் விடப்பட்டது. ஒரு மாதத்திற்கு பிறகும் இதுவரை சாலை சீரமைக்கப்படாததால் அந்த படகு பயணமே தொடர்கிறது. இதனைத் தொடர்ந்து வரும் பொங்கல் திருநாளை கருப்பு நாளாக அனுசரிக்க அந்த பகுதி மக்கள் முடிவு செய்துள்ளனர். இது பற்றிய துண்டு பிரசுரங்கள் விநியோகித்து தங்களது போராட்டத்திற்கு அவர்கள் ஆதரவு திரட்டி வருகின்றனர். படகுல போனாங்க. நாங்க எப்ப வந்து பசங்க தவறுகிறது. ஏற்கனவே கடந்த வாரம் ஒரு வடமாநிலத்து ஒரு இந்திக்கார் விழுந்து இறந்துட்டாரு. இப்ப அந்த மாதிரி எங்க குழந்தைங்க நிலைமை ஆயிடுமோ நாங்க பரித வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு நாளைக்கும் குழந்தைங்க போயிட்டு வெளியே வீட்டுக்கு வர வரைக்கும் நாங்க பரித வச்சுட்டு தான் இருக்கிறோம். இது வரைக்கும் அரசாங்க காதல நாங்க சொன்னது எதுவுமே செவிச்சாச்சு. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. இந்த தேதி வரைக்கும் ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா இது வரைக்கும் ஒரு நடவடிக்கையும் கடுகளவு கூட அவங்க நடவடிக்கை எடுத்து அந்த ரோடு சீரமைக்கிறதுக்கோ கரை போறதுக்கோ எதுவுமே பண்ணல. மழையில தண்ணி ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆரணி உடைஞ்சதுனால ரோடெல்லாம் உடைஞ்சு போயிடுச்சு. ஒரு மாசம் காலம் ஆயிடுச்சு ரோடு உடைஞ்சு. என்ன ஆச்சு ஏதாச்சுன்ட்டு எந்த ஒரு அரசுமே எங்களை பார்க்கவே இல்லை. தமிழக அரசு இத செவி கொடுத்து கேட்க மாட்டான்றாங்க. பார்த்துட்டு போனாங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டான்றாங்க. சீக்கிரமா செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்களுக்கு பொங்கல் வருது. பொங்கல் கருப்பு பொங்கலா தான் எங்களுக்கு அமையுது. ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு பயமா இருக்கு. போட்டு போகுது, அதுல பசங்களை அனுப்புறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. போயிட்டு வர்றதுக்கு பசங்க வருவாங்களான்றதே எங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. யாருக்காவது உடம்பு சரியில்லைனா கூட தூக்கிட்டு போறதுக்கு ரோடு இல்லை எங்களுக்கு.